மிக பிரபலமான காமெடி நடிகர் சார்லி சாப்ளினை பார்க்க ஒரு ரசிகர் வந்தாரு. அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாருன்னு சார்லி சாப்ளின் கேட்க, ரசிகர் தன்னுடைய ஊரின் பெயரை சொன்னாரு. உடனே சார்லி சாப்ளின், நான் அந்த ஊர்ல இருந்தேன். நான் அந்த ஊர்ல இருந்தப்போ என்னால உட்காரவோ நடக்கவோ முடியாது. என்னால சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட முடியாது. யாராவது எனக்கு ஊட்டி தான் விடணும். என்னால சரியா பேசவும் முடியாது, கொளறுவேன். இப்போ என்னைய பாருங்க, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி நெஞ்ச நிமிர்த்தி காட்டினாரு. ரசிகர் அசந்து போயிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே, இப்போ எவ்வளவு நல்லா ஆயிட்டீங்க. உங்களுக்கு எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு கேட்டாரு. அதற்கு சாப்ளின் சிரிச்சுக்கிட்டே, நான் பிறந்த ஊர் அது. நான் உங்க ஊர்ல தான் பிறந்தேன். பிறந்த உடனே எப்படி உட்கார முடியும், எழும்பி நடமாட முடியும், எப்படி தன்னால சாப்பிட முடியும், தெளிவா பேசத்தான் எப்படி முடியும்னு கேட்டாரு. இது மேலோட்டமா பார்த்தா நகைச்சுவையா இருந்தாலும் இதுல ஒரு பெரிய கருத்து பொதிஞ்சிருக்குது. நம்முடைய உடல் மன வளர்ச்சிய நம்ம எளிதா எடுத்துக்கிடுறோம். நம்முடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நாம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார் அப்படின்னு வேதாகமத்துல வாசிக்கிறோம். அதனால வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதைச் செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள் அப்படிங்கிற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நாம எப்பவும் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம்.